பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். மஹிந்தவுக்கு தூக்கு தண்டனை, சரத் பொன்சேகா வலியுறுத்தல். இன்று முதல் 10ஆம் திகதி வரை பாராளுமன்றம் கூடும். பாதாள உலக குழுவினரின் 31 தொலைபேசிகளினால் பல அரசியல்வாதிகள் சிக்கலில். தாஜுதீனின் கொலை குறித்து புதிய கோணத்தில் விசாரணை. கஜ்ஜா மஹிந்த ராஜபக்சவின் சாரதியா. நாட்டின் பெரும்பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின் மழை. இனி தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா, பிரபாகரன் உள்ளிட்ட தலைவர்களை காப்பாற்றுவதற்காக மஹிந்த போர் நிறுத்தத்தை அறிவித்தார் என தெரிவித்துள்ளார். மாத்தறையில் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே பொன்சேகா இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் உரையாற்றுகையில், நாட்டில் நிலவும் உலகளாவிய ஊழல் வலையமைப்பை ராஜபக்ஷ குடும்பமே கட்டுப்படுத்துகிறது. அவர்களின் சலுகைகளை பறித்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். தான் நீதி அமைச்சராக இருந்தால் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகையில் இருந்து எடுத்து சென்ற பெறுமதியான பொருட்களை 24 மணி நேரத்திற்குள் பறிமுதல் செய்து அவரை கைது செய்வேன். 2005 ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற விடுதலை புலிகளுக்கு 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கொடுத்தார். நாங்கள் விடுதலை புலிகளுக்கு எதிராக போராடுகிறோம். ஆனால் அவர் அவர்களுக்கு பணம் கொடுத்திருக்கிறார். மற்ற நாடுகளாயின் மஹிந்த ராஜபக்ஷ கடுமையான தண்டனைக்கு ஆளாகியிருப்பார். எமது அரசியல் அமைப்பின்படியும் அவருக்குரிய தண்டனை தூக்கு தண்டனையே என ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தை அக்டோபர் 7ஆம் திகதி முதல் 10ஆம் திகதி வரை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹணதீர தெரிவித்தார். சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன அவர்களின் தலைமையில் நேற்று நடைபெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டது. அக்டோபர் 7ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை முற்பகல் 9:30 மணி முதல் முற்பகல் 10 மணி வரை நிலையியற் கட்டளை 22 குறிப்பிடப்பட்டுள்ள 1 முதல் 6 வரையான பாராளுமன்ற அலுவல்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து முற்பகல் 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்தோனேஷியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட பாதாள உலக குழு சந்தேக நபர்களிடமிருந்த 31 தொலைபேசிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய இவர்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் எவராக இருந்தாலும் எவ்வித பாகுபாடுமின்றி அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இவற்றுடன் அரசியல்வாதிகள் தொடர்புபட்டிருந்தால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை என்றும், இவர்களுடன் எந்த தொடர்பும் இல்லாதவர்கள் அச்சமடையவோ பதற்றமடையவோ தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மாறாக குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக எவ்வித பாகுபாடுமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இவர் தெரிவித்துள்ளார். மேலும் கூறுகையில், போலீசார் தமக்கு கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகள் மற்றும் தகவல்களை அடிப்படையாக கொண்டே விசாரணைகளை முன்னெடுத்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றனர். நீண்ட காலமாக இழக்கப்பட்ட நீதி தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. அவர்கள் தப்பவே முடியாது. நாளாந்தம் புதுப்பிக்கப்பட்ட தகவல்கள் தொடர்பில் போலீஸ் பேச்சாளர் தெரிவிக்கும் போது அவற்றிற்கு எதிர்க்கட்சியினர் பதிலளிக்க முற்படுகின்றனர். சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் செயற்பாடுகளை அவர்கள் அரசியல் பழிவாங்கல் என சித்தரிக்கின்றனர் என தெரிவித்துள்ளார். ரக்பி வீரரான வசீம் தாஜுதீன் தொடர்பில் புதிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களை கொண்ட ரசாயன கொள்கலன்கள் 2 நிலத்திற்குள் புதைக்கப்பட்ட விடயத்தில் சம்பத் மனம்பேரி கைது செய்யப்பட்டு 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. விசாரணைகளின் அடிப்படையில் தான் வசீம் தாஜுதீன் சம்பந்தமான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் குறித்த சம்பவம் தொடர்பாக புதிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை வேட்டையாடுவதற்காக வசீம் தாஜுதீன் சம்பந்தமான விசாரணைகளை முன்னெடுக்கவில்லை. விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அதன் பின்னர் அதனுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுக்கே தற்போது அதன் உண்மை தெரியும் என தெரிவித்துள்ளார். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் இன்றைய தினம் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, மத்திய, ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். மேல் மாகாணத்திலும் காலி, மாத்தறை, புத்தளம், யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையிலும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது.
மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நாட்டைச் சூழ உள்ள கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதோடு அப்பகுதிகளில் கடல் பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 12 வருடங்களாக அடையாளம் காண முடியாதிருந்த கஜ்ஜா என்பவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இதற்கு பின்னால் அரசியல் இருக்கின்றதா இல்லையா என்பது தெரியாது. ஆனால் இன்று பத்திரிகை ஒன்றில் கஜ்ஜா என்பவர் மஹிந்த ராஜபக்சவின் சாரதியாக செயற்பட்டவராக குறிப்பிடப்பட்டுள்ளது என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சாதாரண பொது அறிவுக்கு அமைய இந்த சம்பவங்களுக்கு பின்னால் அரசியல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அரசியல் தொடர்புகள் காரணமாகவே விசாரணைகளுக்கு தடைகள் ஏற்பட்டுள்ளது. எனினும் எந்த ஒரு நபரும் தாம் செய்ததை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆகவே இது ஏனைய விசாரணைகளை போன்று சாதாரண விடயமல்ல. அரசியல் பொது அறிவுக்கு அமைய இவர்களே இதனை செய்தார்கள் என்று கூறினாலும் உரிய சாட்சியங்கள் தேவை. சாட்சியங்களை அளித்து அனைத்தையும் செய்து முடித்துள்ளார்கள் என்றும் கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கடமையாற்றும் சட்டத்தரணி ஒருவரின் இல்லத்தில் அவரை கைது செய்யும் முகமாக வீட்டிற்குள் நுழைந்து தேடுதல் நடத்தும் தோரணையில் அச்சுறுத்தலாக யாழ்ப்பாணம் விசேட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் நடந்து கொண்டமையை கண்டித்து வடமாகாணத்தில் உள்ள சட்டத்தரணிகள் யாவரும் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளனர். குறித்த பணிப்புறக்கணிப்பானது இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட உள்ளது. யாழ் பொம்மைவழி பகுதியில் காணி ஒன்றின் உறுதி எழுதியதில் மோசடி இடம்பெற்றமை தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் அந்த காணியின் உறுதி முடிப்பை நிறைவேற்றிய சட்டத்தரணி நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார். இருந்தபோதிலும் காணி மோசடி வழக்குகளில் சட்டத்தரணிகள் சிலர் நேரடியாக தொடர்புபட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய அதிவேக நெடுஞ்சாலை கட்டுமானத்திற்கான புதிய ஒப்பந்தம் குறித்து பொது நிதி குழுவின் தலைவர் ஹர்ஷடி சில்வா கவலை எழுப்பியுள்ளார். இந்த விடயத்தில் இன்னும் ஒப்பந்ததாரருடனோ அல்லது $500 மில்லியன் வசதி குறித்த விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்து சீன வங்கியுடனோ பேச்சுவார்த்தைகள் முடிக்கப்படவில்லை என கூறியுள்ளார். 226 பில்லியன் ரூபாய் மதிப்பு கொண்ட மத்திய விரைவுச்சாலை திட்டத்தை தமது குழு மதிப்பாய்வு செய்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நீண்டகால சீன விகிதங்களின் மாற்றம் ஏற்பட்டால் இரு தரப்பினரும் சமமான நன்மைகளை பெறும் ஒரு நியாயமான சமச்சீர் ஒப்பந்தத்தை தமது குழு வலியுறுத்தி வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளவை குறிப்பிடத்தக்கது.